கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, நாம் அனைவரும் தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிற தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஜீவன், நித்திய ஜீவன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த லோகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரண்டு விதமான அனுபவங்களை பெற வேண்டும். ஒன்று இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்று ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கை. இப்பொழுது வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தற்காலிகமானது, இது நிரந்தரம் அற்றது. ஆனால் பின்னால் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையே இருக்கிறதே, அது நிரந்தரம் உள்ளது. அது என்றைக்கும் அழியாமையை பெறாத ஒரு வாழ்க்கை. அதாவது நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோமே, அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பூலோகத்திலே யாருக்கு கொடுப்பார்? யார் அதை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பமுடையவர்கள் என்பதை வேத வாக்கியங்களிலிருந்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அந்த நித்திய இரண்டாவது அழியாமையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் இந்த லோகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தியானிப்போம், ஜெபத்தோடு காத்திருப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. நாம் மகிமைப்பட வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், எந்த ஒரு மாசற்ற ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அது நிமித்தம் நமக்கு அழிவு வரக்கூடாது என்பதை யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகத்திலே 28வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். என்னவென்றால், உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன், அதாவது நம்முடைய உயிர், நம்முடைய மாமிசம் துக்கத்திற்குள்ளாகும்போது, எப்பொழுது மரிக்கப் போகிறேனோ, என்ன சம்பவிக்கப் போகுமோ என்கின்ற ஒரு திகில், ஒரு பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இது எவ்வளவு உண்மை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். 89வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 47வது வசனத்திலே நம்முடைய ஜீவனை குறித்ததான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? நம்முடைய ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் எண்ண வேண்டுமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு மனித எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிலர் எண்ணுகிறார்கள் நாம் நிரந்தரமாக வாழ்வோம். சிலர் எண்ணுகிறார்கள் நமக்கு இது கொடுக்கப்பட்ட வரம் என்று நினைக்கிறார்கள். அநேகருக்கு தெரியாது இரண்டாவது முறை வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைக்கும் என்று. இரண்டாவது வாழ்க்கை நாம் மனிதர்களோடு மாத்திரமல்ல, நன்மை செய்த மனிதர்களோடு, பாவமற்ற மனிதர்களோடு,
அதோடு மாத்திரமல்ல, தேவ தூதர்களோடு தேவனோடு வாழப்போகிறோம். அதுதான் இரண்டாவது வாழ்க்கை. அதைத்தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமா எவ்வளவு நிலையற்றது என்று சிந்தித்து கொள்ளுங்கள். 107வது சங்கீதம் 38வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது அவர் வெறுமனே யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை, அழியாமையை தேடுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை என்ன சொல்லுகிறார், நீ உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இன்றைக்கு புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த புத்திமதியை கேட்கிற அனுபவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர் அந்த புத்திமதியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்? பிள்ளைகள் பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்கிறார்களா? மாணவர்கள் ஆசிரியருடைய ஆலோசனைகளை, புத்திமதியை கேட்கிறார்களா? பணிபுரியக்கூடிய இடங்களில் தங்களுக்கு மேலான அதிகாரங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? எல்லாவற்றையும் காட்டிலும் கடைசியாக தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா என்பதை யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லுகிறார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஜீவன் இருந்தாலும் அது அவனுக்கு, பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்காது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு ஐஸ்வர்யம்தான், பொருளாசை தான் ஒரு மனிதனை நித்திய ஜீவனை பெறுவதற்கு தடை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்திலே 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது என்னவென்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எந்த ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. முதலாவது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம்,
இரண்டாவது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குணம். இவைகள் இருக்கிறவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதே யோவான் 5:40 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை. இவைகளை கொடுத்த பின்பும் கூட என்னுடைய உபதேசத்தை கேட்பதற்கு, என்னை பின்பற்றி வருவதற்கு உங்களுக்கு மனது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, அந்த வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாரெல்லாம் அவரை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதே புஸ்தகம் யோவான் 6:54 சொல்லுகிறது, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய குணலட்சணங்கள், அவருடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் பெற்று அவரை போஷிக்கிற, அவரை புசிக்கிற, அவருக்குள் இருக்கும் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திருவிருந்து பந்தியிலே நாம் பங்கேற்கிற அனுபவத்தை சொல்லுகிறார். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், அது தேவனுடைய மரணத்தை சுத்திகரிக்கிற, தேவனுடைய மரணத்தை சித்தரிக்கிற ஒரு ஆராதனை. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெற முடியாத சூழ்நிலை சிலருக்கு உண்டு. அங்கு ஊழியக்காரர் திருவிருந்து ஆராதனை என்ற குறிப்பிட்ட நாளை அறிவித்ததற்கு பின்பும் கூட அநேக பிள்ளைகள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள் அதில் பங்கு கொள்வதற்கு விருப்பப்படுவது இல்லை. அப்படி என்றால் அவர்களுக்குள் இருக்கும் அந்த பாவ உணர்வுகள் அவர்களை பாவி என்று ஒத்துக்கொள்ள செய்கிறது. பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்கத்தானே நம் தேவன் நம்மிடத்தில் வந்தார். பின்பு ஏன் அவரிடத்தில் நாம் சென்று அவர் ஏற்றுக்கொள்வதில்லை? அந்த பந்தியிலே நாம் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அந்த நிறைவான அவருடைய மாமிசத்தையும் அந்த இரத்தத்தையும் நாம் போஷாக்காக எண்ணி, அப்பமாக தண்ணீராக எண்ணி அதை புசித்து குடித்தால் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு ஜீவன். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுவது நம்முடைய கடமை என்று ஆண்டவர் சொன்னாலும், அதிலிருந்து அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன உபாயங்களை தேட வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகிவிட்டதால் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அது என்ன பலன் என்றால் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார்.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனும் அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சகோதர துரோகம் சகோதரனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இவைகளிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி கால வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்த்தோம். தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும், அநீதியில் பிரியப்படக்கூடாது, மற்றவர்களை கெடுத்து வாழக்கூடாது, தேவனுடைய குணத்தை பெற்றிருக்க வேண்டும், அன்பை நாட வேண்டும், யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுகிற ஒரு குணத்தை பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் படித்தோம். முக்கியமாக தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மை ஜீவனுடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்து செல்லும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோசிப்போம். 2வது முறை நாம் ஒரு புது வாழ்க்கையை துவக்க வேண்டுமென்றால் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் கற்றவைகளை நமக்கு சாட்சியாக, தேவனுக்கு சாட்சியாக நாம் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நிலையில் நாம் தேவ சத்தியங்களை தியானிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்து நியமங்கள் நம்மை தேவனிடத்தில் எப்படி சேர்க்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேத சத்தியம் நமக்கு போதித்த வார்த்தைகள் நித்திய ஜீவனை பெற வேண்டுமென்றால் நீ தேவனுக்கு சாட்சியாக அவருடைய எழுத்துக்கு கீழ்ப்படி, மற்றவர்களை குறித்து தீங்கு செய்வதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு விரோதமாக எந்தவித செயலாக்கத்தையும் உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடு. உன்னை அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு உன்னை காண்பி. தேவனை முற்றிலுமாக உனக்குள் தங்க வைப்பதற்கு இடம் கொடு. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்து காண்பி. தேவ மனிதர்களாகிய உங்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் இவைகளை நாம் கை கொண்டு நடந்தால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன், அதாவது 2வது வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை 1000 ஆண்டுகள் தேவனோடு விண்ணிலும் பரலோகத்திலும், பின்பு என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலைப்படாத ஒரு வாழ்க்கை இந்த பூலோகத்திலும் நமக்கு யுக காலமாய் இருக்கும். இந்த வாழ்க்கையில் நீ பங்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில் நான் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் வாருங்கள். நமக்குள் இல்லாத இந்த குணங்களை, கேட்ட இந்த சத்தியங்களை தேவன் மீண்டும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? அன்பு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவருமாறே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதுபலன் தந்து அந்த 2வது அழியாத நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று அந்த வாழ்க்கையிலே
நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் வந்து சேர எங்களை ஒப்புவிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல சத்திய வார்த்தைகளை தேவன் பேச நாம் கேட்டோம். அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வார்த்தையின்படி நடப்போம். நாம் தேவனுக்குள் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.